அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம இப்போ பார்த்து கொண்டிருப்பது தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். குருஸ்துதி. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சதேகம் பரம் கேவலம் நிர்விகாரம் நிராகாரமானந்த மாத்ரம் பவித்ரம் ஸ்வயம் ஜோதிரவ்யக்தமாகாசகல்பம் ருதிர்ப்ரம்ம யத்ராஹ தஸ்மை நமஸ்தே. ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச பிரகிணோதி தஸ்மை தம் தேவாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல நேற்று நாம 3 ஸ்லோகங்கள் முடித்திருக்கிறோம். முதல் ஸ்லோகம் என்ன சொல்லியது அப்படின்னா, அங்கே குரு மௌனத்தினால் என்ன உணர்த்துகிறார், மௌனத்தின் மூலம் என்ன உணர்த்துகிறார், சீடர்கள் அங்கே என்ன புரிந்து கொண்டு தன்னுடைய சந்தேகங்கள் நீங்கியவர்களாக ஆனார்கள். எப்படி ஆனார்கள்? அப்ப அந்த மௌனம் அங்கே முதல்ல உணர்த்தியது என்னதுன்னா, இந்த உலகம் உனக்குள்ளேதான் இருக்கிறது. இதை அறிந்து கொள்வதற்கு ஞான விழிப்பு என்பது அவசியமாகிறது. இந்த ஞான விழிப்பு என்பது என்ன அப்படின்னா, இருப்பது ஒன்று மட்டுமே, அது அறிவாக பிரகாசிக்கிறது. அதை அறிந்து கொள்வதனால் இந்த உலகம் இருப்பது போல எனக்கு தெரிகிறது. அப்போ அந்த எல்லாம் அறியக்கூடிய அறிவுதான் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது. அந்த ஆதாரமே தான் இறைவன் என்கிறோம், பரபிரம்மம் என்கிறோம், அறிவு என்கிறோம், ஆத்மா என்கிறோம். அப்போ இந்த ஆத்மா மட்டும்தான் இருக்கிறது. அந்த ஆத்மாவே நீ என்பதை உணர்ந்து கொள்வதற்கு ஞான விழிப்பு என்பது தேவை என்று முதல் ஸ்லோகம் நமக்கு உணர்த்தியது. இரண்டாவது ஸ்லோகம், இந்த உலகம் உண்மை என்று எனக்கு தெரிகிறது. அது எவ்வாறு உருவானது? அப்ப என்னதுன்னா, எதுக்குமேயே ஒரு தோன்றுவதற்கு முன்னாடியே அது எப்படி ஒரு கருவுல ஆலமர விதைக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆலமரம் ஒடுங்கி இருப்பதை போல, ஒரு மயிலினுடைய முட்டைக்குள்ள அந்த வண்ணங்கள், வண்ண தாரகைகள் மிகுந்த அந்த ஒரு மயில் ஒரு ஒளிந்திருப்பது போல, ஒரு முட்டைக்குள்ள வெளிப்படாத நிலையில் அந்த தோற்றங்கள் எதுவுமேயே இல்லை. அந்த தோற்றங்கள் எல்லாமேயே ஒடுங்கிய நிலையில் இருந்தன. அப்போ அது எப்பொழுது வெளிப்பட வேண்டும் என்பது யாருடைய சித்தமாக இருக்கிறது? அது பிரம்மத்தினுடைய சித்தமாக இருக்கிறது.
அது ஈஸ்வர சித்தமாக இருக்கிறது. அப்போ தோன்றாத நிலையில் இருந்த அந்த ஒடுங்கிய நிலையிலிருந்து அனைத்தும் வெளிப்பட வேண்டியது வெளிப்பட்டதும், வெளிப்பட்ட உடனேயே அதற்கு ஒரு நாமங்கள் கொடுக்கப்பட்டது, ஒரு உருவமும் கொடுக்கப்பட்டது. ஒரு உருவத்தோடு வெளிவருகிறது, அந்த உருவத்திற்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டது. இந்த இரண்டும் எதற்கு? அதனை அடையாளப்படுத்துவதற்கு. அப்போ ஈஸ்வரன் என்ன பண்ணுகிறான்? அவன் லீலைகளை அங்கே புரிந்து கொண்டிருக்கிறான். பிரம்மத்திலிருந்து வெளிப்பட்ட அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமே மாயை. ஆத்மாவிலிருந்து வெளிப்பட்ட அந்த ஒரு மாயை என்ன பண்ணுகிறது? ஈஸ்வரன் மாயையாக தன்னுடைய கற்பிதத்துக்கு, தன்னுடைய தேவைக்கு தகுந்த மாதிரியான உலகத்தை படைத்துக் கொள்கிறான். அப்ப அந்த ஈஸ்வரன் இடத்துல அகங்காரம் இல்லை. எப்பொழுது அந்த ஈஸ்வரன் இடத்துல அகங்காரம் வந்து நான் அப்படிங்கக்கூடிய ஒரு ஈகோயிசம் அந்த இடத்துல வந்துடுச்சோ, வந்த உடனேயே அவன் என்ன செய்கிறான்? ஈஸ்வர நிலையிலிருந்து ஜீவனாக தனித்துவப்பட்டு வந்து விடுகிறான். அப்போ சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், நீ ஜீவாத்மா என்று உன்னை நீதான் நினைத்து கொண்டிருக்கிறாய். வாஸ்தவத்தில் நீ ஜீவாத்மா இல்லை, நீ அந்த பரபிரம்மே என்று காட்டி கொடுக்கிறது. இதற்குத்தான் ஞான விழிப்பு தேவை. இதை உணர்த்துவதற்குத்தான் அங்கே குருவும் தேவை. ஒரு மந்திரவாதி மாயாஜாலங்களை காட்டுற மாதிரி இங்கே படைப்புகள் பலவிதமாக நமக்கு இருப்பது போல நமக்கு ஒரு காட்சி அளிக்கின்றது. கனவில எப்படி ஒரு காட்சிகள், பல காட்சிகள் நம்மளுக்கு வந்து உண்மையானது போன்ற ஒரு அனுபவத்தை கொடுத்து விட்டு விழித்தவுடன் அந்த கனவு மறைந்து விடுகிறதோ, அது போல விழிப்பு நிலையில் நான் இருக்கும் வரையில் இந்த உலகம் எனக்கு உண்மையானதாக தெரிகிறது. கனவுல நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு கனவுங்கக்கூடிய ஒரு உலகத்துல நான் இருக்கிறது வரைக்கும் அந்த கனவு எனக்கு உண்மை போல தெரிகிறது. அதுல எழுப்பி விட்டுட்டாங்க, நான் எழுந்திருந்துட்டேன். இதுல என்னை எழுப்புவதற்கு யாருமே இல்லை, ஆகையினால் நான் எழும்பவில்லை. அப்போ இங்க நாம என்ன பண்ணிக்கணும்? எழுந்திருக்கணும்னா அங்க அடுத்தவங்க சொல்லும் போது அவங்க அந்த அம்மா வந்து தட்டும் பொழுது அங்க அவன் எழுந்திருந்து விட்டால் அவன் கனவிலிருந்து வெளிப்பட்டு விடுவான். இங்கேயும் என்ன செய்யறாங்க? எல்லாருமே சொல்றாங்க, இந்த பாதையை தவறு ஐயா, இந்த பாதையில் போகாதீர்கள், மோசமான விளைவுகளை கொடுக்கக்கூடிய வழியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு புத்திமதி சொன்னாலும் நாம என்ன பண்ணுகிறோம்? விழிப்பு நிலையில அதனை ஏற்க மறுக்கிறோம். உனக்கு என்ன பெருசா தெரியுமா? என்னை விட நீ என்ன அனுபவசாலியா? எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இங்க வந்து ஒரு ஸ்வதர்மம் கூடிய ஒரு சுதந்திரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஸ்வதர்மத்தின் படிதான் அனைவரும் இயங்குகிறார்கள், அனைவரும் செயல்களை செய்கிறார்கள். ஆனால் இத்தனை செயல்களை செய்யும் பொழுது ஒரு தவறு நேர்ந்து விட்டால் அவனுடைய அந்த ஸ்வதர்மத்தை விட்டு அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அடுத்தவங்கள சொல்லிடுறான், இவங்க சொன்னாங்க அதனாலதான் நான் கேட்டேன், அதனாலதான் நான் செஞ்சேன். ஆக்சுவலா அப்படி கிடையாது. யாரு சொல்லியும் யாரும் இங்கே கேட்பது இல்லை. ஏனென்றால் எனக்கு அதற்கு உரிமையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப என்னுடைய முடிவுப்படிதான் நான் ஒரு செயலை செய்கிறேன். அப்படிங்கும் பொழுது அதனுடைய பொறுப்புகள் முழுவதும் செய்பவனையே சாரும். இன்னொருத்தன் சொன்னான், இன்னொருத்தன் பேசினதை நான் கேட்டேன், அதனால இதனால அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஆக இவ்வாறு இரண்டாவது ஸ்லோகம் என்ன சொல்லியதுன்னா, மாயையை பத்தி பேசித்து, இந்த உலகம் என்பது மாயை இருப்பது போல நமக்கு காட்சி அளிக்கிறது, அது மாறக்கூடியது என்று இரண்டாவது ஸ்லோகம் சொல்லியது. மூன்றாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்னா, தத்துவமசி, நீயே அதுவாகவே இருக்கிறாய், நீயே பிரம்மமாக இருக்கிறாய், வாஸ்தவத்தில் நீ ஜீவன் இல்லை, நீ ஜீவாத்மா இல்லை என்பதை புரிய வைக்கிறார். ஏனென்றால் நிலையில்லாதவற்றில், அதாவது நிலையானதை நிலையற்றவற்றில் இருந்து பிரித்து பார்க்கிறது. ஏனென்றால் உலகம் நிலையில்லாமல் மாறிக்கொண்டிருக்கிறது, உடல் மாறிக்கொண்டிருக்கிறது, மனம் மாறிக்கொண்டிருக்கிறது. இதுதான் மாயை. எப்படின்னா இந்த மாறிக்கொண்டு இருக்கிறத நாம் என்ன நினைக்கிறோம்? அது உண்மையிலேயே இருக்கிறது என்று நம்புவதினால், அது நம்பும்படியான ஒரு காட்சிகளை நமக்குள்ளே விதைத்திருப்பதினால்,
அப்போ இங்க குரு என்ன பண்ணுகிறார்? தத்துவமசி அப்படிங்கக்கூடிய ஒரு மகா வாக்கியத்தின் மூலமாக நமக்கு இங்கே உண்மையை உணர்த்துகிறார். நீயே அதுவாகவே இருக்கிறாய் என்பதை நமக்கு காட்டி கொடுக்கிறார். இங்க அவர் வேற எதையும் செய்யல. புதுசாட்டு நமக்கு இங்க நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே பண்ணல. என்ன பண்ணுகிறார்? அந்த மாய திரையே நமக்கு விரித்து அகற்றி விடுகிறார். அப்ப மாயையை அகற்றும் பொழுது உள்ளது எதுவோ அது தெள்ள தெளிவாக நமக்கு விளங்குகிறது. இப்ப நாம இன்னைக்கு பார்க்க போறது 4வது ஸ்லோகம். நானாச்சித்ரகடோதரஸ்திதமஹா தீபப்ரபாபாஸ்வரம் ஞானம் யஸ்ய து சக்ஷுராதிகரணத்வாரா பகிஸ்பந்ததே ஜானாமீதி தமேவ பாந்தமனுபாத்யேதத் சமஸ்தம் ஜகத் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. நானா சித்ர கடோதர ஸ்திதமகா தீப பிரபா பாஸ்வரம். நானா சித்திர கடோதர அப்படிங்கன்னா ஒரு தீபம் விளக்கு நாம ஏத்தி வைக்கிறோம். அந்த விளக்க நம்ம என்ன பண்ணுகிறோம்? பல துவாரங்கள் பொருத்திய நிறைய ஓட்டைய ஒரு பானையை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு அகல் விளக்க வைக்கிறோம். அகல் விளக்கு உள்ளுக்குள்ள எரிந்து கொண்டிருக்கிறது. நிறைய துவாரங்கள் இட்ட ஒரு மண் பானையில நிறைய ஒரு ஓட்டையை போட்டு அதுக்கு மேல ஒண்ணு கமுத்தி வச்சுட்டீங்கன்னா அந்த பிரகாசம் என்ன பண்ணுகிறது? அந்த துவாரங்களின் வழியாக வெளிப்படுகிறது இல்லையா? அந்த துவாரத்தின் வழியாக வெளிப்படுகிறது. அப்போ அந்த துவாரத்தின் வழியாக வெளிப்படுகிறதுல தான் என்ன செய்கிறது? அது அந்த பிரகாசம் அந்த பானைக்கு உள்ள இருக்கிற மாதிரியான பிரகாசம் வரல. ஆனால் அந்தந்த துவாரங்களின் வழியாக வெளிப்படக்கூடியதும் அதே பிரகாசம் தானே தவிர என்னது? அந்த பானை மூடி இருக்கு. அந்த துவாரத்தின் வழியாக அவைகள் எல்லாமே வெளிப்பட்டு ஒரு பிரகாசத்தை அது உண்டு பண்ணுகிறது. அந்த பிரகாசத்திலும் இருப்பவைகள் நமக்கு அறியப்படுகின்றன. இதுதான். அப்போ இந்த ஸ்லோகம் எதை சொல்ல வருகிறது என்றால், அந்த தூய அறிவு எவ்வாறு இந்த உலகத்தை வெளிப்படுத்துகிறது என்பதை நமக்கு சொல்லுகிறது. இந்த உலகம் இருப்பது போல நமக்கு ஒரு காட்சியை கொடுக்கிறதே அது எப்படி என்பதை சொல்லுகிறது. இப்ப எப்படின்னா இதே மாதிரிதான் அந்த தீப பிரகாசம் அந்த குடத்தில் உள்ள பல்வேறு துளைகள் மூலம் வெளியே வருகிறது. அப்படி வெளியே வந்தவுடன் அந்த பிரகாசமான வெளிச்சத்தின் மூலம் நாம என்ன பண்ணுகிறோம்? வெளியில் உள்ள பொருள்களை எல்லாம் நாம பார்க்கிறோம். ஒரு தீபத்தை நடுவுல நாம வச்சா நமக்கு தெரியுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுகிறோம்? ஒரு ஓட்டைய போட்டு நம்ம அந்த பானையை நம்ம கமத்தி வச்சுட்டோம்னா அதன் வழியாக இருக்கக்கூடிய வெளிச்சமும் நமக்கு என்ன செய்கிறது? அந்த வெளிச்சத்திற்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாமே அது பிரகாசப்படுத்தித்தான் தீருகிறது. அப்போ இங்கே இந்த துவாரங்கள் உள்ள பானைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது என்னது? இந்த உடல். அந்த ஓட்டை எல்லாமே போட்டிருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அந்த துவாரங்கள், அந்த துளைகள், இது எல்லாமே நமது கண்ணு, காது, மூக்குங்கக்கூடிய இந்திரியங்கள். உள்ளே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு விளக்கு என்பது சித்தம், அது ஒரு அறிவு. அப்போ பாருங்க, அந்த விளக்கு அந்த பானையில் இருந்து வெளியில வரல, பானைக்கு உள்ளதான் இருக்கு. ஆனால் பானைக்கு உள்ளவையே இருந்தாலும் அந்த வெளிச்சம் என்ன பண்ணுகிறது? அந்த துளைகள் மூலமாட்டு அதனுடைய வெளிச்சத்தை வெளியே இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அது காட்டி கொடுக்கிறது. கரெக்டு தானே? விளக்க நம்ம பானையில எடுத்து நம்ம வெளியில வைக்கல. அந்த பானையை நாம என்ன பண்ணிருக்கிறோம்? கமுத்தி வச்சிருக்கிறோம். ஆனால் கமுத்தி வச்சிருக்கிறோமேங்கிறதுனால அந்த விளக்கு என்ன பண்ணுகிறது? பிரகாசம் இல்லாம இருக்கிறதா? இல்ல. என்ன செய்கிறது? அந்த துவாரத்தின் வழியாக ஒரு வெளிச்சத்தை நமக்கு பரப்புகிறது. அந்த வெளிச்சத்தின் வழியாக வெளியில் இருக்கக்கூடிய பொருள்களை நாம் பார்க்கவும் முடிகிறது.
அப்போ அது போல உண்மையில் இந்த தூய அறிவு இருக்கிறதே, அது இந்த உடலில் உள்ள பல்வேறு இந்த புலன்கள் மூலமாக அறிவு வெளிச்சத்தில் எல்லாவற்றையும் நமக்கு இருப்பதை காட்டி கொடுக்கிறது. இப்ப நடைமுறையில நாம இப்ப என்ன சொல்லுவோம்? நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் சுவைக்கிறேன், நான் சுவாசிக்கிறேன். நம்ம அப்படிதான் சொல்லுவோம். அப்போ இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் இதெல்லாம் பாருங்க. காது இருக்கு. ஆனா காது நான் கேட்கிறேன்ங்கிறத நாம எப்ப சொல்லுவோம்? அந்த சப்தம் நன்றாக கேட்கும் பொழுதுதான் கேட்கிறேன் கூடியது தெளிவாட்டிருக்கும். அப்ப இதெல்லாமே காது சரியாக வேலை செய்தால் மட்டுமே தான் காது நன்றாக இருக்கிறதுங்கிறத நாம ஒத்துக்குவோம். இல்லைன்னா ஒத்துக்க மாட்டோம். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்னன்னா கோளகங்கள்னு பேரு. கோளகம்னா அது வெறும் ஒரு உறுப்பு. அது அது கோளகம்னு பேரு. இது காது, மூக்கு இதெல்லாமே அது அந்தந்த இடத்துல அந்த ஒரு பார்ட்ஸ் உட்கார்ந்துருக்கு. ஆனா இந்த காதுக்கு வெளியில காது என்ன செய்கிறது? வெளியில இருக்கக்கூடிய சப்தத்தை கிரகிக்கிறது. அப்போ இந்த கண்ணு, காது, மூக்கு எல்லாமே பஞ்ச தன்மாத்திரைகள். வெளியில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை உள்வாங்குகிறது. ஆகாசத்தோட தொடர்புடையது காது. அப்ப என்ன? ஆகாசத்தினுடைய துவனி சப்தம். அப்ப இது என்ன பண்ணுது? அந்த சப்தத்தை இது உள்வாங்கினாதான் இந்த காது நல்லா இருக்கு. வாசனைகளை நன்றாக நுகர முடிந்தால்தான் இந்த மூக்கு நன்றாக இருக்கிறது, வேலை செய்கிறது. கண்ணுக்கு கண்கள் இருக்கிறது, பார்வைகள் காட்சிகள் நன்றாக அறியப்பட்டால் மட்டுமே தான் இந்த கண்ணு நன்றாக இருக்கிறது. கண்ணு இருந்தும் பார்வை தெரியாதவன நாம குறையுள்ளவன் தான் நம்ம சொல்றோம். காது இருந்தும் சப்தங்களை உள்வாங்க முடியாதவனுக்கு நாம என்ன சொல்லுகிறோம்? குறை உள்ளவனாட்டு தான் பாக்குறோம். அப்ப இங்க உண்மையிலேயே அந்த கருவிதான் கண்ணு என்பது, கண்ணு, காது, மூக்கு என்பது எல்லாமே ஒரு கருவிகள். எதனுடைய கருவிகள்? மனதினுடைய கருவிகள். மனது இந்த புலன்கள் மூலமாக விஷயங்களை கிரகிக்கிறது. அப்போ இங்கே இந்த விஷயங்கள் இதுதான் என்பதை அறியக்கூடிய ஒரு சக்தி எதனில் இருக்கிறது? சித்தத்தில் பதிந்திருக்கிறது. அந்த அறிவில் தான் இருக்கிறது. அந்த அறிவினுடைய ஆதாரத்தில் தான் சப்தங்கள் கிரகிக்கின்றன, சுவாசம் நுகரப்படுகிறது. சுவாசத்தை நாம் உணர முடிகிறது. மனத்தை நாம் நுகர முடிகிறது. நாக்கு சுவையை அறிய முடிகிறது. தொடு உணர்ச்சியை தோல் பெறுகிறது. அப்போ இங்கே அறியக்கூடிய அந்த ஒரு உண்மையை எங்க இருக்குனாக்க சித்தத்துல இருக்கிறது. அதனுடைய அந்த பேஸ் இல்லைன்னு உண்டுமானால் இங்கே எதுவுமே இயங்கவில்லை. அப்போ இந்த உலகம் தானாகவே பிரகாசிக்கிறதா? இல்ல. அது தெரிவதற்கு ஆதாரமாக அந்த அறிவு இருப்பதினால் இங்கு எல்லாம் அந்த அறிவு ஒளி பிரகாசத்தினால் தான் பிரகாசிக்கிறது. தனித்த ஒரு பிரகாசம் அங்கே இல்லை. அப்போ இங்கே எனது சித்தம் இல்லாமல் வெளியில் உலகம் இல்லை. எனது சித்தம் இல்லாமல் அங்கே உறவுகள் இல்லை. இந்த உலக அனுபவங்கள் ஏதும் எனக்கு இல்லை. அப்படியானால் இந்த உலகம் என்பதை சித்தத்தினுடைய வெளிப்பாடு. நான் உறவினர்களோடு பேச வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நான் உறவினர்களுக்கு கால் பண்ணுகிறேன். அது வரைக்கும் எனக்கு அந்த உறவினர்கள் ஞாபகமே வராது. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன். நான் அவர்களை சிந்திக்கும் பொழுது எனக்கு அவர்களுடைய உருவம் ஞாபகம் வருகிறது. அவர்களுடைய பேசணும்னு வருகிறது. என்ன பேசணுங்கிறதுக்கு உண்டான பட்டியலை நாம எடுக்கிறோம். உடனே நாம என்ன பண்றோம்? போன் பண்ணி எடுத்து பேசிடுறோம், அல்லது அவங்கள பாக்குறதுக்கு கிளம்பி போயிடுறோம். இப்படித்தான் இந்த வெளி உலக தொடர்பும். எனக்கு தேவையானால் நான் வெளியில் வருகிறேன், இல்லை என்றால் எனக்கு வெளியில உள்ள உலகம் தெரியாது. எனது கண் பார்ப்பதினால் இந்த உலகத்தில் நடப்பவைகள் எனக்கு தெரிகின்றன, இல்லை என்றால் தெரியாது. அப்போ இதுக்கு எல்லாம் ஆதாரமாக எது இருக்கிறது? அந்த சித்தமே தான், அந்த தூய அறிவுதான் அத்தனைக்கும் ஆதாரமாக இருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த உலகம் என்பது சித்தத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த உலகமே.
அப்போ விளக்கு என்பது இப்ப பாருங்க, விளக்கு என்பது சித்தமாக இருக்கிறது. இந்த கமுத்தி வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த ஒரு பானை, அந்த பானை என்பது உடலாக ஆகிறது. பானையில் உள்ள ஓட்டைகள் புலன்களாக ஆகிறது. அந்த வெளிச்சம் என்பதுதான் அறிவு பிரகாசமாக இருந்து கொண்டு அனைத்தையும் அறிய செய்கிறது. அப்ப என்ன, நான் பிரகாசிக்கிறேன், நான் பிரகாசிப்பதினால் என்னுடைய பிரகாசத்தினால் இந்த உலகம் எனக்கு தெரிகிறது. நான் இருப்பதினால் இந்த உலகம் எனக்கு தெரிகிறது. எனக்கு அந்த அறிவு பிரகாசம் என்னில் இல்லை என்றால் இந்த உலகை நான் அறிய மாட்டேன். இவ்வாறாக இந்த ஒரு ஸ்லோகம் முடிவடைகிறது. அடுத்தது 5வது ஸ்லோகம். தேகம் பிராணமபீந்திரியாண்யபி சலாம் புத்திம் ச சூன்யம் விதுः ஸ்ரீபாலாந்த ஜடோபமாஸ்வஹமிதி பிராந்தா விருஷம் வாதினஹ மாயா சக்தி விலாச கல்பிதமகா வியாமோக சம்ஹாரிணே தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. இந்த ஸ்லோகம் எதை சொல்லுகிறது என்றால், மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட தவறான அடையாளங்களை வைத்து நேத்தி விசாரத்திற்கு இந்த ஒரு ஸ்லோகம் நம்மை தூண்டுகிறது. தேகம் பிராணம் அபீந்திரியாண்யபி சலாம் புத்திம் ச சூன்யம் விதுகு. இந்த உடல், பிராணன், இந்திரியங்கள், அதாவது கண்ணு காது மூக்குங்க கூடிய கிரகிக்கக்கூடிய ஞான இந்திரியங்கள், இவைகள் எல்லாமேயே சூன்யம்னு நினைக்கிறார்கள். அதாவது இவைகள் எல்லாம் நான் தான் அத்தனையும் இயக்குகிறேன், அங்க வேறையாட்டு ஒண்ணுமே இல்லை. நான் பார்க்கிறேன், நான் எனது கண்ணை கொண்டு பார்க்கிறேன், நான் சுவாசிக்கிறேன், நான் உண்கிறேன், நான் சுவையை அறிகிறேன் என்று எல்லோருமேயே என்ன மாயையினுடைய சக்தியினால் மயக்கப்பட்டு அவர்கள் அங்கே அவ்வாறு வாதிடுகிறார்கள். வாஸ்தவத்தில் அது உண்மை இல்லை. அங்கே மாயையின் சக்தி விளையாட்டாக அது போய்விடுகிறது. அது ஒரு பெரிய மயக்கமாக ஆகிறது. இந்த மயக்கத்தை வேறறுப்பவர் குருவே. அப்படிப்பட்ட குருவை நான் இங்கே வணங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி மந்திர ஸ்லோகம். இப்போ இந்த ஸ்லோகத்துல இப்ப பாருங்களேன், மனதில் நான் ஏற்றி வைக்கப்பட்ட தவறான என்ன அடையாளங்களை நான் வச்சிருக்கிறேன். நான் இந்த உடல்னு வச்சிருக்கிறேன், நான் தான் உயிர், இது என்னுடைய பிராணன், என்னோட மூச்சே நின்று போயிடுச்சுன்னு நம்ம சொல்றோம். அப்புறமா எனது மனம் பதபதைக்கிறது, நான் மனசு வருந்துகிறேன், இது என்னுடைய மனது, நான் எண்ணுகிறேன், இது என்னுடைய புத்தி, எனக்கு அறிவு இல்லையான்னு ஒருத்தன் கேட்டுட்டான், நான் அறிவுள்ளவனாக விளங்குகிறேன். அப்புறமா எனக்கு ஒண்ணுமேயே தெரியாது, நீ ஒரு மடப்பயல்னு என்ன போய் சொல்லிட்டான், நீ சோம்பேறின்னு என்ன ஒன்னுத்துக்கும் உதவாதவன்னு சொல்லிட்டான். அப்புறமா என்ன சொல்லிட்டான், நான் மருத்துவன்னு சொல்லிக்கிறோம். அப்புறமா நான் இன்னும் ஜாதி, இன்னொரு மதம் அப்படிங்கிற மாதிரியான வர்ணாசிரமங்களை வச்சு நம்ம பேசுறோம். இப்படி இவைகள் எல்லாமேயே தவறு. ஏன் தவறு அப்படின்னா, இங்கே மாறாதது எதுவோ அதுவேதான் பிரம்மம். எப்பொழுதும் மாறாதது பிரம்மம். அது எதனாலும் மாற்றம் அடையாதது பிரம்மம், எதனோடும் கலப்படம் இல்லாதது பிரம்மம். இப்படியாக நம்ம பார்க்கிறோம். இப்போ இத வச்சு பாருங்க, இந்த உடல் மாறுகிறது, மனம் மாறுகிறது, எண்ணங்கள் எல்லாமே மாறுகிறது, படிப்பும் மாறிக்கொண்டு இருக்கிறது. படிப்பு எப்படி மாறும்? இன்னைக்கு 10th படிச்சுட்டு இருக்கிறவன் அடுத்தது +2 போறான், +2 போனதுக்கு அப்புறமா அடுத்தது ஹையர் ஸ்டடிஸ், காலேஜுக்கு போறான், இன்ஜினியர் போறான், டாக்டர் போறான், காலேஜுக்கு போறான், ஐடி ஃபீல்டுக்கு போறான், என்னென்னவோ. அப்ப என்ன ஆகிறது? அதற்கு தகுந்த மாதிரியான அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அவனுடைய படிப்பு மாறுகிறது.
அது மட்டுமேவா மாறுகிறது? ஜாதி மாறுகிறது. அது தற்காலத்துல நாம இப்ப நிறையவே கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இங்க மாறுவது எதுவும் உண்மையாக ஆக முடியாது என்கிறது சாஸ்திரம். நம்மளுக்கு எல்லாமே எது பிரமாணம்னா சாஸ்திரம் தான் நமக்கு பிரமாணம். அப்ப மாறுவது எதுவுமே உண்மையாக முடியாது என்னும் பொழுது, நான் என்ற எனது சுயம் மாறுகிறதா? நான் இருக்கிறேன் என்ற அந்த ஒரு தன் உணர்வு அங்கே மாறுபடுகிறதான்னு பாருங்க. பாக்கி உள்ளது எல்லாம் மாறுது. இந்த சரீரமே மாறிக்கொண்டு வயோதிகம் வந்து விடுகிறது இல்லையா? சாப்பாடு போட்டு இந்த உடம்பை வளர்த்து என்ன பண்ணுகிறோம்? வயோதிகம் வந்துடுது. அப்போ இதுல நான் இருக்கிறேன் என்ற எனது தன்னுணர்வு அங்கே மாறுகிறதா பாருங்க. அது மட்டும் மாறவே இல்லை. எப்படின்னா நம்ம நிறைய போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்கோம். இப்போ நம்மளுக்கு 70 வயசு 80 வயசு ஆனாலும் என்ன பண்ணுகிறோம்? பழைய போட்டோவை கொண்டு வந்து காட்டி, பால்யத்துல உள்ள போட்டோவை கொண்டு வந்து காட்டி, இது யாருன்னு தெரியுதா? இது நான் தான்னு சொல்றோம். அந்த பால்யத்துல உள்ள போட்டோவை காட்டினா நாம என்ன சொல்லுகிறோம்? இது நான் தான். இது அந்த இதுல இருந்தேன். அப்ப நான் குழந்தையாட்டு இருந்தேன். இப்பொழுது நான் வளர்ந்து விட்டேன். எனக்கு முதுமை வந்து விட்டது அப்படின்னு சொல்லிடுறோம். அப்புறமா அவங்க என்ன பண்ணிடுறாங்க? அதனோட அந்த கடந்த கால விஷயங்களோடவையே ஒன்றி போய் காணாமலே போயிடுறாங்க. எங்க காணாம போயிடுறாங்க? பிரசன்ட்ல இல்ல. அவங்க அந்த உலகத்துக்கு வேறு ஒரு கற்பனை உலகத்துக்கே போய் விடுகிறார்கள். எந்த உலகம்? முடிந்து போன விஷயங்களோடு கூடிய அந்த ஒரு அவங்களுடைய கற்பனா உலகத்துக்குள்ள போயிடுறாங்க. அப்ப பாருங்களேன், அந்த போட்டோவை கொண்டு வந்து காட்டும் பொழுது எனக்கு இது நான் இல்லை, நான் இப்பொழுது இவ்வாறாக இருக்கிறேன்ங்கிறது நமக்கு சொல்ல முடியுதா? இல்ல. அப்போ என்னன்னா அந்த நான் கூடிய அந்த ஒரு தன்னுணர்வு எப்பொழுதுமே மாறாமல் அது ஸ்டேபிளாட்டு தான் இருக்கு. நீ அதை பாரு, மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்காதே, உன்னுடைய தன் உணர்வு, உன்னை அறிகின்ற நீ இருக்கிறேன் என்கிற உன்னுடைய அந்த ஒரு உணர்வு இருக்கிறதே, அது மாறாமல் எப்பொழுதுமே உன்னிலேயே நிலை பெற்று இருக்கிறது. ஆகையினால் அதுவே நீ. இந்த மாறக்கூடியது நீ அல்ல. மாறாமல் உனக்குள்ளே நீ இருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொண்டு உனக்குள்ளே நான் நான் என்று ஸ்புரித்துக் கொண்டு இருக்கிறதே, அந்த ஸ்புரணமே நீ. அந்த ஸ்புரிப்பு தான் நீ. அப்போ இந்த தவறான அடையாளங்கள் எல்லாமேயே மனதினால் ஏற்றி வைக்கப்பட்டு கொண்ட பல அறியாமைகள் காரணமாக இப்படி ஒரு மயக்கத்தை அல்லது ஒரு மமதையே நமக்கு உண்டாக்கி விடுகிறது. ஏன்னா இந்த ஒரு குழந்தை சிசு பிறக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பது எதுவுமே தெரியாது. அது பக்க பக்கான்னு முழிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கும். அது எதையோ நினைச்சு சிரிக்கும், எதையோ நினைச்சு துக்கப்படுற மாதிரி மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி எல்லாம் வச்சுக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? இத பாரு, கையில ஒரு கிளு பைய கொண்டு வந்து ஆட்டி கொடுத்து, அத பாரு என்ன பாருன்னு காட்டி கொடுத்து, நான் என்ன பண்ணுகிறேன்? எனது எண்ணங்களை எல்லாத்தையும் நான் அதுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். நீ அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் என்று எல்லாத்தையுமே நான் அப்போ முதற்கொண்டு சொல்லி கொடுத்துட்றேன். நான் மட்டுமேவா சொல்லி கொடுக்குறேன்? தாத்தா ஒரு பங்குக்கு சொல்லி கொடுக்குறாங்க, மாமா மாமி ஒரு பங்குக்கு, சகோதர சகோதரிகள் ஒரு பங்குக்கு, உற்றார் சுற்றார்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு அந்த குழந்தைக்கு ஒரு விஷயங்களை அப்போ முதற்கொண்டே நம்மளுக்கு என்ன பண்ணுகிறார்கள்? உண்மை என்பது போல நம்பி அவர்களுக்கு அந்த போலியான விஷயங்களை ஊட்ட தொடங்குகிறார்கள். அப்பல இருந்தே அந்த குழந்தைகளுக்கு என்னது? அம்மா இப்படி சொல்லிட்டாங்க, அதுதான் கரெக்ட். இப்போ 3 + 3 9 அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிட்டுனா, இல்லப்பா 3 + 3 6 தான்ப்பா வரும். 3ஐயும் கூட்டினா 6 தான் வரும். 9ன்னு சொல்றது நீ தப்புப்பா அப்படின்னு சொன்னா, நீ தான்ப்பா தப்பாட்டு சொல்ற. என்னுடைய மிஸ் எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்? அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு அந்த அறிவு ஏற்றி புகுத்தப்பட்டு இருப்பதனால், அது சத்தியம் என்று அது நம்புவதினால், அது அதனுடைய வழியை அது தொடர்கிறது. சத்தியம் என்று நம்புகிற வழியை அது பின்பற்ற தொடங்குகிறது. அப்ப நாம என்ன பண்ணுகிறோம்? அதை ப்ரூவ் பண்ணி
இப்படியாக 3 கூட்டினால் 6 தான் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க மிஸ்ஸுக்கு போன் பண்ணி அவங்க மிஸ்ஸை கரெக்ட் பண்ணி ஆமா நான் தான் தவறாட்டு சொல்லிட்டேன்னு சொல்லிக்கிறது வரைக்கும் இந்த குழந்தை வந்து ஏத்துக்காது. அது மாதிரி இப்போ அதுக்கு நிரூபணம்ங்க கூடியது ஒண்ணு தேவைப்படுது இல்லையா, அது வரைக்கும் அந்த குழந்தை ஏத்துக்காது. அதே மாதிரி தான் இந்த தவறான அடையாளங்கள் எல்லாமே மனதினால் ஏற்றி வைக்கப்பட்டு கொண்ட பல அறியாமைகள் காரணமாக இப்படி ஒரு மயக்கத்தை இருப்பது போல உண்டாக்குகிறது. ஆனால் இந்த ஸ்லோகம் எப்படி மறுக்கிறது தெரியுமா? இவர்கள் யாவரும் உண்மையை அறியாதவர்கள் என்று சொல்லி இந்த ஸ்லோகம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்ப இங்கே இந்த மதிமயக்கம் எதனால் ஏற்படுகிறது? மாயை காரணமாக வருகிறது. இந்த மாயையின் காரணமாக இந்த உடலை நான் உண்மை என்று நம்புகிறேன், இந்த உடல் சாஸ்வதம் என்று நான் நம்புகிறேன், இந்த உடலை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி நான் போராடி கொண்டிருக்கிறேன். ஏன்னா இது சாஸ்வதம்னு நான் நம்புறதுனால இந்த உடம்புக்குள்ள நான் இருக்கிறது வரைக்கும் எனக்கு இந்த உடம்பு பிடிச்சிருக்கு. ஏன்னா இது என்னுடைய உடம்பு. அப்போ இந்த மனதை நான் என்று எண்ண வைப்பது எது? இந்த மாயை. அப்போ இப்படி இல்லாதது எல்லாம் உண்மை என்று இருப்பதாக காண்பித்து அதை உண்மை என்று நம்பும்படியான ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது இல்லையா, இதுதான் மாயா. மாயா அப்படிங்கிறதுல வந்து 2 விஷயங்கள்ல மாயை வந்து வெளிப்படுகிறது. ஒன்று வெளிப்படக்கூடிய சக்தி, ஒன்று மறைக்கும் சக்தி. ஆவரணம் விக்ஷேபம் அப்படிங்கக்கூடிய 2 சக்திகளாக மாயை நமக்கு நான் அந்த தூய அறிவாகவேயே இருக்கிறேன் என்பதை மறைக்கிறது. ஆவரணம் விக்ஷேபம் அப்படின்னு சொல்லி நமக்கு சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆவரணம் என்றால் மறைக்கும் சக்தி, விக்ஷேபம் என்றால் தோன்றும் சக்தி. ஆவரணம் கூடியது என்ன பண்ணுகிறதுன்னா இருப்பதை இல்லாததாக மறைத்தே விடுகிறது. என்னத்த சொன்னாலும் அவனுக்கு அது புரியவே புரியாது. இறைவன் ஒருவன் இருக்கிறானப்பா, நீ அந்த இறைவனை நம்பினால் உனக்கு நல்லது நடக்கும், அந்த இறைவனே உனக்கு வந்து நல்லதை செய்து விடுவான், அந்த இறைவன்கிறதையே ஏத்துக்காது. நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்றால் நான் தான் உழைத்தாக வேண்டும், நான் இல்லை என்றால் இதெல்லாம் நடக்கும், இறைவன் என்று எல்லாமேயே அது எல்லாமேயே போலி, அப்படி இருந்தால் நான் ஏன் கஷ்டப்பட வேண்டும், இப்படியாக புலம்பி என்ன பண்ணுகிறான்? மீண்டும் மீண்டும் தன்னை துக்கமுள்ளவனாகவேயே ஆக்கி கொண்டு அந்த இறை என்பதுதான் மேலானதாக இருக்கிறது என்பதை அவன் நினைக்க கூட அவன் தயாராக இல்லை. அவ்வாறு மறைக்கும் சக்தியாக, அதே மாயையே தான் மறைக்கும் சக்தியாக இருந்து அதை தெரிய விடாமலேயே பண்ணுகிறது. அடுத்தது விக்ஷேபம், தோன்றும் சக்தி எப்படி மறைக்கிறது? இந்த உடல் என்ற ஒன்றை உருவாக்கி மனம் என்ற ஒன்று தான் சில விஷயங்களை படைத்து அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறது. அந்த அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக அனைத்தையும் உருவாக்கி அதுவே படைத்து மகிழ்கிறது. அப்ப என்ன செய்கிறது? இல்லாதது எல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தோற்றத்தை உருவாக்கி என்னை அதன் மீது ஒரு மயக்கத்தை உண்டு பண்ண செய்து அதன் மீது ஒரு கவர்ச்சியை உண்டாக்கி, அதாவது அந்த தோற்றமே எப்படி இருக்கிறது? ஒரு கவர்ச்சியோட இருக்கிறது. அது என்ன அட்ராக்ட் பண்ணுது, விளம்பரம் என்னை கவர்கிறது. அந்த விளம்பரம் என்பது மாயை. அப்ப அந்த விளம்பரம் என்பது என்னை கவர்வதினால் நான் அந்த கவர்ச்சியினால் நான் ஈர்க்கப்படுகிறேன். கவர்ச்சியினால் நான் ஈர்க்கப்பட்டு அதற்கே அடிமையாகி போய்விடுகிறேன். ஆகையினால் இந்த வெளிப்பட்ட அந்த ஒரு கவர்ச்சிகள் இருக்கிறது இல்லையா, அந்த கவர்ச்சிகளின் மூலமாக நான் அனுபவித்த விஷயங்கள், நான் பார்த்து அனுபவிக்கின்ற விஷயங்கள் இவையெல்லாம் உண்மை என்பது போல நம்பி எனக்கு அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்த அந்த ஒரு தூய அறிவை, அந்த அடிப்படை ஆதாரத்தை அறிய விடாமல் பண்ணுகிறது.
அப்போ காணக்கூடிய காட்சிகளின் வசீகரம் எனது உண்மை தன்மையை அங்கே மறைத்து விட்டு அந்த காணும் காட்சிகள் அத்தனையும் உண்மை என்பது போல என்னை நம்ப வைத்து என்னை எனது மனம் ஏமாற்றி விடுகிறது. ஏமாற்றி விடுகிற அந்த ஒரு மனதின் தன்மையை புரிந்து கொண்டவன் இதெல்லாம் மாயை என்பதை உணர்ந்து கொண்டு அத்தனைக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த அறிவில் தன்னை நிலைநிறுத்த முயற்சிக்கிறான். அப்பொழுது என்னாகிறது? நான் உடல் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன், இது தவறு. ஏனென்றால் நான் இந்த உடலில் வந்ததுக்கு பிறகுதான் இந்த உடலின் மூலமாக நான் எனது கண்களை வைத்து நான் உலக காட்சிகளை பார்த்ததுக்கு பிறகுதான் நான் இவையெல்லாம் உண்மை என்று நம்புகிறேன். அப்போ என்னுடைய அபிமானம் எதுல முதல்ல ஆரம்பிக்கிறது? இந்த உடல் சாஸ்வதம், இந்த உடல் என்னுடையது அப்படிங்கிறது தான். இந்த உடலை பின்னின்று இயக்கக்கூடிய அந்த ஒரு சக்தியை ஆராய்ந்து விட்டால் இந்த உடல் என்பது மயக்கம், இந்த உடல் என்பது வந்து போகிற விஷயம் என்பது எனக்கு புரிந்துவிடும். ஆனால் இந்த தோற்ற மாயை என்னை உண்மை என்பது போல நம்பி என்னை ஏமாற்றி இந்த உடலின் மீதான பிணைப்பை என்னை சாஸ்வதமாக வைத்துக் கொண்டு உலக விஷயங்களில் அது பயணிக்கிறது. அப்போ இங்க உண்மை தூய உணர்வு, அந்த தூய அறிவு, நான் சித்தம் என்பதை தான், நான் பரபிரம்ம ஸ்வரூபமே என்பதுதான் இங்கே உண்மையே தவிர நான் இந்த உடல், நான் இந்த மனம் என்பது எல்லாமேயே மாயை. ஆகையினால் இங்கே எனது எண்ணங்களினுடைய தவறுகளை நான் இங்கே புரிந்து கொண்டு அதிலிருந்து நான் வெளியே வந்து விட்டால் நான் பாக்கியசாலி. இவ்வாறாக இந்த ஸ்லோகம் முடிகிறது, 5வது ஸ்லோகம். இனி அடுத்தது 6வது ஸ்லோகம் பார்க்கலாம். ராகுகிரஸ்த திவாகரேந்து சதுருஷோ மாயா சமாச்சாதனாத் சன்மாத்ர கரணோபசம்ஹரணதோ யோ பூத் சுஷுப்த புமான் प्रागस्वाप्समिति प्रबोध समये यः प्रत्यभिज्ञायते तस्मै श्री गुरुमूर्तये नम इदं श्री दक्षिणामूर्तये. நம்ம என்ன சொல்றோம்னா, சூரிய கிரகணம் எல்லாத்துக்கும் நம்ம என்ன சொல்றோம்? ஒரு கிரகணம் பிடிச்சிடுதுன்னு சொல்றோம். முன்னாடி பழைய காலத்துல உள்ளவங்க கிட்டக்க நீங்க பேசும்போது அது அவங்க சொல்லும் போதே இந்த மாதிரி எல்லாம் தான் சொல்லுவாங்க. கிரகணம்ங்கிறத நம்ம இப்போது நமக்கு சூரியன், சந்திரன், சூரியன் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வருகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவியல் தெளிவு நமக்கு தரப்பட்டது. ஆனால் அந்த காலத்துல சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருப்பதை ராகு எப்படி விழுங்கி அதனை மறைக்கிறானோ, சந்திரன் இவைகளை எல்லாம் மறைக்கிறானோ, அவைகள் எல்லாமே அதுபோல இந்த ராகுங்க கூடியது சர்ப்பம் நம்ம சொல்லுகிறோம் இல்லையா? இதெல்லாம் என்னதுன்னா அந்த மாயைங்கிறது. அப்ப இதெல்லாம் மூடப்பட்டதால் அந்த சுத்த இருப்புகள் மட்டும் நமக்கு புலப்படாமல் நமக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறதே தவிர அவை இல்லாமல் இல்லை. அறிவு பிரகாசம் என்பது இப்போ மேகம், சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு. இவையெல்லாம் 3 நேர்கோட்டில் இருந்து அந்த சூரிய வெளிச்சத்தை, சந்திர வெளிச்சத்தை உலகிற்கு தெரியாமல் அதை மறைக்கிறதுன்னு வச்சுக்கிட்டோம்னா அங்க சூரியனே இல்லைன்னு ஆயிடுமா? சந்திரனே இல்லைன்னு ஆயிடுமா? சந்திரன் மறைக்கப்பட்டது, சூரியன் மறைக்கப்பட்டது என்பதாக ஆகுமா? அங்கே சூரியன் மறைக்கப்பட்டு இருக்கிறது, அதனால் நமக்கு ஒளி இல்லை. சந்திரன் மறைக்கப்பட்டிருக்கிறது, அதனால் ஒளி இல்லை என்பதுதான் ஆகுமே தவிர சூரியனே இல்லை, சந்திரனே இல்லை என்பது ஆகிவிடாது இல்லையா? அதே மாதிரி இப்ப இங்க இந்த மந்திரம் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுன்னா, ஆழ்ந்த உறக்கத்தில் எந்த விதமான படைப்புகளும் படைக்கப்படாத ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் இங்கே ஆத்மாவை இந்த ஸ்லோகம் நிரூபிக்கிறது. எப்படின்னா, நாம ஒவ்வொருத்தரும்
தூங்கும் பொழுது கண்கள் வேலை செய்கிறதா? கண்கள் எதையாவது பார்க்கிறதா? இல்ல. கண்ணை நம்ம மூடிடுறோம். காதுகளுக்கு ஏதாவது சப்தம் கேட்கிறதா? எந்த சப்தமும் கேட்கல. அப்போ அது போலவேயே அங்கே மனம் என்பது இல்லை. ஆனாலும் நீ இருக்கிறாயா என்பதை விசாரித்து பார்க்கும் பொழுது நான் இருக்கிறேன் என்பது தெரிகிறது. எப்படி? அதாவது நான் ஆழ்ந்து உறங்கக்கூடிய அந்த ஒரு தூக்க நிலையில் நான் இந்த உடலாக இல்லை, நான் இந்த மனமாக இல்லை, இந்த உலகம் எனக்கு தெரிவதும் இல்லை. ஆனால் நான் இருந்தேன் என்பது மட்டும் எனக்கு உண்மையாக இருக்கிறது. அந்த உணர்வுதான் தூய இருப்பு. இதை நாம எப்படி சொல்லிக்க முடியும் அப்படின்னா, நாம தூங்கி எழுந்த உடனேயே நாம என்ன சொல்லுவோம்? நான் நன்றாக தூங்கினேன் என்று நாம சொல்லுவோம். நாம தூங்கி எழுந்திருந்த உடனே நான் இன்னைக்கு நல்ல நிம்மதியா நல்லா தூங்கினேன். அப்படி என்றால் நான் தூங்கிக் கொண்டே இருக்கும் பொழுது நான் நன்றாக தூங்கினேன் என்பதை அந்த தூக்க உணர்வை யார் அனுபவித்தார்கள்? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. விழிப்பு நிலையில நான் இந்த ஒரு பழத்தை சாப்பிட்டேன், இந்த ஒரு பழம் நன்றாக இருந்தது என்று நான் அதனுடைய ருச்சியை நான் அறிந்து கொள்கிறேன். அப்போ நான் என்ன சொல்றேன்? இந்த பழத்தின் மூலமாக நான் ஒரு சுகத்தை அனுபவித்தேன், ஒரு ஆனந்தத்தை அனுபவித்தேன், அது அற்புதமாக இருந்தது என்பதை நான் சொல்லுகிறேன். கரெக்டா? அது விழிப்பு நிலையில ஒரு அனுபவம். ஆனா பாருங்களேன், இந்த எந்த ஒரு கரணங்களோ கருவிகளோ எதுவுமேயே இல்லாமல் நான் நன்றாக தூங்கினேன், நான் நல்ல தூங்கினேன், நல்ல ஒரு சுகமான ஒரு தூக்கம் என்று எல்லாம் அதை அதை அனுபவித்த ஒரு விஷயத்தோட நாம சொல்றோம். ஆனால் பாருங்க, அந்த ஒரு அனுபவம் எனக்கு நினைவுக்கு இருக்கான்னு கேளுங்க. அந்த சமயத்துல எனக்கு இல்ல. ஆனால் அதனை சாட்சியாக பார்த்து கொண்டிருந்தது எனக்கு உணர்த்துகிறது, நீ நன்றாக உணர்ந்தாய் என்பதை. அப்படி என்றால் அதைத்தான் நான் இங்கே ஒப்புவிக்கிறேனே தவிர வாஸ்தவத்தில் நான் எனது அனுபவத்தை சொல்லவில்லை. ஏனென்றால் அங்கே அனுபவிப்பதற்கு அங்கே மனம் என்பது அறியப்படாததாக இருந்ததினால் எனக்கு தெரியவில்லை. ஆனால் விழித்து எழுந்ததும் நான் நன்றாக தூங்கினேன் என்று மட்டும்தான் எனக்கு சொல்ல தெரிகிறதே தவிர வேறு எந்த விஷயங்களும் எனக்கு சொல்ல தெரிவது இல்லை. அப்போ என்னதுன்னா, எப்பொழுதும் இருக்கக்கூடிய நான் இதனை அறிகிறேன் என்றுதான் அர்த்தம். அதாவது ஆழ்ந்த உறக்கத்திலும் நான் இருந்தேன் என்பதற்கு இதை விட வேற என்ன வேணும்? இல்லை என்றால் நான் நன்றாக தூங்கினேன்கிற ஒரு விஷயத்தை என்னால சொல்ல முடியுமா? அப்போ அந்த தூக்கத்துல நான் எவ்வாறு இருக்கிறேன்? அந்த சுத்த ஆன்மாவாக நான் இருக்கிறேன். அதே சுத்த ஆத்மாவாக ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கக்கூடிய நான் விழிப்பு நிலையில நான் இந்த உடல் என்று பாவிக்கிறேன், இந்த உலகம் உண்மை என்று பாவிக்கிறேன். நான் உடல் என்ற பாவனை எனக்குள்ளே வந்ததுக்கு பிறகு, இந்த ஒரு அகங்காரம் எனக்குள்ளே வந்ததற்கு பிறகு, இந்த அகங்காரத்தின் மூலமாக நான் இந்த உலகை பார்க்கும் பொழுது இவையெல்லாம் உண்மையாக இருப்பது போல தெரிகிறது. இதுதான் அறியாமை. இவ்வாறு இந்த ஸ்லோகம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், ஆழ்ந்த தூக்கத்திலும் ஆன்மா என்பதை இருக்கிறது என்பதை அது நிரூபணம் பண்ணுகிற ஒரு அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம் இந்த ஸ்லோகம். எப்பொழுதும் எனது அறிவு எனக்குள்ளே இருந்து கொண்டு என்னை பிரகாசிக்க செய்கிறது. அதனுடைய பிரகாசத்தினால்தான் நான் அனைத்தையும் அறிந்து கொள்கிறேன். ஆழ்ந்த உறக்கத்திலும் அந்த அறிவுதான் அத்தனையும் சாட்சியாக இருந்து கொண்டு அதனை அனுபவிக்கிறது, அந்த சுகத்தை அனுபவிக்கிறது. மனம் எழுந்ததும் என்ன செய்கிறது? நான் நன்றாக தூங்கினேன் என்ற ஒரு அனுபவத்தை பகிர்கிறது. ஆனால் அது உண்மையில் சரி, நீ நன்றாக தூங்கினேன் என்று சொன்னாயே, நீ எப்படி தூங்கினேன்னு கேட்டனாக்க சொல்ல தெரியாது, அது ஞாபகம் இருக்காது. ஏனென்றால் அந்த விஷயங்கள் தெரிவது இல்லை. ஏனென்றால் அங்கே அதனை அறியப்படக்கூடிய மனம் அங்கே இல்லை. நம்ம முன்னாடியே பார்த்தோம், என்னது? மனம்தான் வெளிப்படக்கூடிய ஒரு அறிவாக இருக்கு இல்லையா? மனம்தான் இங்கே
வெளிப்படக்கூடிய ஒரு அறிவாக இருக்கிறது. அப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் அங்கே மனமும் இல்லாத போய்விடுவதனால் இங்கே சுத்த சாட்சி மட்டுமே தான் இருக்கிறது. அது நீ உறங்கினாய் என்பதை நமக்கு அந்த ஒரு உணர்வை தெரியப்படுத்துகிறது. அந்த தெரியப்படுத்துதலை தான் நான் நன்றாக தூங்கினேன் என்று எழுந்ததும் நாம சொல்கிறோம். அப்பொழுது அந்த சுத்த ஆத்மா என்பது சுத்த ஆத்மாங்கிறது எப்போது தெரிகிறது? ஆழ்ந்த உறக்கத்தில் அது நிச்சயமாக நம்மால் உணரப்படுகிறது. இவ்வாறாக இந்த ஸ்லோகம் முடிவடைகிறது. 6வது ஸ்லோகம் நாம முடிச்சிருக்கிறோம். இனிமேல் அடுத்து வரக்கூடிய ஸ்லோகத்தை அடுத்த நாளை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். அனைவருக்கும் நன்றி. ஓம் தத் சத்.